CBSE ஸ்டூடெண்ட் அப்படினாவே இந்த செமிகண்டக்டர் சாப்டர் சொன்னால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுறாங்க. இந்த சாப்டர் மட்டும்தான் நம்ம CBSEல ரொம்ப ஈஸியாக ப்ரிடிக்டபிள் கொஸ்டின்ஸை சொல்லலாம். இந்த சாப்டரில் இருந்து 5ல் இருந்து 6 மார்க் வந்து நம்மளுடைய போர்டு எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். இந்த சாப்டரை இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதிகமாக எத்தனை டாபிக்ஸ் சார் இருக்குன்னு கேட்டால் 3லேருந்து 4 டாபிக்ஸ் மட்டும்தான். எஸ்பெஷலி இந்த சாப்டரில் டயக்ராம் தான் உங்களுக்கு கீ. டயக்ராம் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்க போகுது. நீங்கள் பெருசாக ஈக்குவேஷன் டெரிவேஷன்ஸ் எதுவுமே கிடையாது, வெறும் டயக்ராம் மட்டும்தான். அந்த டயக்ராம் ட்விஸ்டடாக கேட்பாங்க. அதை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த சாப்டரை கம்ப்ளீட்டாக. ஹாய், திஸ் இஸ் முருகா MP, CBSE ஃபிசிக்ஸ் டீச்சர். அதாவது CBSE ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர். செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னாவே எலக்ட்ரானிக்ஸ் இல்லாத சர்க்கியூட் எதுவுமே இல்லை இல்லையா? எங்கே பார்த்தாலும் சர்க்கியூட். மொபைல் ஃபோன் எடுத்தாலும் சரி, இல்லை ரிமோட் கண்ட்ரோல் காராக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பெரிய டிவைசஸாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்கும் சரி, எலக்ட்ரிக்கலும் சரி, இங்கே எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது 1930க்கு முன்னாடி வேக்யூம் டியூப்ஸை தான் அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் லோவர் கிளாஸஸில் இருந்து படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருப்போம்? வேக்யூம் டியூப் வந்து இந்த ரூம் சைஸ் இருக்கும், நம்முடைய ஒரு கம்ப்யூட்டர் வந்து இந்த ரூம் சைஸில் இருக்கும், ரொம்ப பெரிய பெரிய டியூப்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு. இந்த வேக்யூம் டியூப் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் தான், அதாவது கேத்தோட் பிளேட் அண்ட் ஆனோட் பிளேட் இருக்குது. இந்த வேக்யூம் டியூப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல், அதாவது டயோடு, ட்ரையோடு, பென்டோடு அப்படின்னு சொல்லி நமக்கு டிஃப்ரெண்ட் டெர்மினல்ஸில் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக லைஃப் வந்து இதில் இல்லை. பிகாஸ் இது வந்து லாட் ஆஃப் பவர் கன்சப்ஷன் எடுத்துக்கும், அதிகமான ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். அப்படின்றதுனால இதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் 1930க்கு அப்புறம் சாலிட் ஸ்டேட் மெட்டீரியலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது செமிகண்டக்டர். இந்த செமிகண்டக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோலபிள், அதாவது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். வேக்யூம் டியூப்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, செமிகண்டக்டரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டயோடு, ட்ரையோடு, இந்த மாதிரி இன்டகிரேட்டட் சிப், டிரான்சிஸ்டர் இது எல்லாம் இருந்தது. முன்னாடி வெறும் வேக்யூம் டியூப்ஸ் மட்டும்தான். அதில் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண முடியாது, லைஃப் ஸ்பேன் கிடையாது, ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது, பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போது இந்த இன்டகிரேட்டட் சர்க்யூட், இன்டகிரேட்டட் சிப், டிரான்சிஸ்டர், டயோடு, ட்ரையோடு இதில் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மியான பவர் இருந்தாவே போதும், அதிகமாக ஹீட்டை ரிலீஸ் பண்ணாது, லைஃப் ஸ்பேனும் ரொம்பவே நல்லா இருக்குது when compared to வேக்யூம் டியூப்ஸ். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? வேக்யூம் டியூப்ஸ் ஒரு ரூம் சைஸ் இருக்குது, ஆனால் இந்த டிரான்சிஸ்டரோ இன்டகிரேட்டட் சிப்போ இவ்வளோ தான், ரொம்ப மைக்ரோவில் இருக்குது, மில்லிமீட்டரில் இருக்குது, அவ்வளோ சின்னதாகவே நமக்கு வந்து இருக்குது. ஸோ ஈஸிலி போர்ட்டபிளும் கூட, லைஃப் ஸ்பேனும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இந்த செமிகண்டக்டரை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதில் நம்ம குறிப்பாக பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, இந்த சாப்டரில் நம்ம பேசக்கூடியது 2 செமிகண்டக்டரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒன்று ஜெர்மானியம், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலிக்கான், ரைட்? சிலிக்கான் அண்ட் தென் ஜெர்மானியம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அதிகபட்சமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு செமிகண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாகவே இந்த செமிகண்டக்டர் அப்படின்றத நம்ம வந்து வி கிளாஸிஃபை இன்டு so many categories. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய மெட்டீரியல் பேஸ்டு நம்ம வந்து செமிகண்டக்டரை 2 வகையில் பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எலிமெண்டல் செமிகண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது எலிமெண்டல் செமிகண்டக்டர் ரொம்ப பேசிக் எலிமெண்டல் செமிகண்டக்டர் அப்படின்னும், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் செமிகண்டக்டர் அப்படின்னு நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். இந்த எலிமெண்டல் செமிகண்டக்டர் அப்படின்றது வந்து பியோர் செமிகண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதாவது ஜெர்மானியம், சிலிக்கான். காம்பவுண்ட் செமிகண்டக்டரை நம்ம 2 வகையில் பிரிக்கிறோம். அதாவது ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்கானிக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் அப்படின்னு நம்ம வந்து 2 இதில் பிரிக்கிறோம். ஆர்கானிக் அண்ட் தென் இன்ஆர்கானிக். இதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் வேண்டாம், பட் ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்கானிக் அண்ட் தென் இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய செமிகண்டக்டரை பிரிக்கிறோம்.
ஆர்கானிக் அப்படின்னு சொல்லும்போது we know from natural thingsல we are taking that, அதாவது கேலியம் அர்சனிக் இந்த மாதிரி மெட்டீரியல்ல இருந்து. இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லும்போது பாலிமர்ஸ்ல இருந்து we take semiconductor. அதான் நம்ம காம்பவுண்ட் செமிகண்டக்டர் அப்படின்னு நம்ம வந்து இந்த சாப்டரில் நம்ம வந்து பேச போகிறோம். அதுக்கப்புறம் சார்ஜ் கேரியரை வச்சு நம்மளுடைய செமிகண்டக்டரை ரெண்டு வகையில் பிரிப்போம். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னா சார், அதாவது எலக்ட்ரான்ஸ் அண்ட் தென் ஹோல்ஸ். இந்த சாப்டரில் ஹோல்ஸ் அப்படின்றத பாசிட்டிவாகவும் எலக்ட்ரான்ஸ் நம்ம எப்பவுமே நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் தென் negative charge. So based upon charges we classify semiconductor into two types. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா intrinsic semiconductor, இன்னொன்று வந்து extrinsic semiconductor. பொதுவாக நம்ம intrinsic semiconductor pure semiconductor அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். extrinsic semiconductor impure semiconductor அப்படின்னு சொல்லுவோம். இந்த extrinsic semiconductor வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வகையில் பிரிப்போம். ஒன்று n type semiconductor and then p type semiconductor. இது எல்லாமே இந்த சாப்டரில் நம்ம ரொம்ப அழகாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா? இந்த செமிகண்டக்டர் அண்ட் தென் சிலிக்கான் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய வேலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது லாஸ்ட் ஷெல் உங்களுக்கு தெரியும், வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லும். இந்த சிலிக்கானுக்கும் சரி ஜெர்மானியமுக்கும் சரி இதனுடைய வேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அதே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான், 1432 இல்லையா இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? 2 8 4, இது 2 8 18 4. இதனுடைய கான்ஃபிகரேஷன்ஸை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பேசியிருக்கோம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். அப்போ அதை பேஸ் பண்ணி என்னுடைய லாஸ்ட் ஷெல்லில் 4 தான் இருக்குது. அப்போ வேலன்ஸ் for both silicon and germanium it is only 4. It is only 4. So அதை நீங்க வந்து கொஞ்சம் தெளிவா இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. Right, coming to the topic. So நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க classifications of metals, conductors and then semiconductor. பொதுவா நம்ம வந்து மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்டக்டர், செமிகண்டக்டர் அண்ட் தென் இன்சுலேட்டர் அப்படின்றத நம்ம பயன்படுத்துவோம். இந்த சாப்டர்லேயும் அதே விஷயத்தை தான் பேச போகிறோம். பிகாஸ் நீங்கள் வந்து இது நீங்கள் சாப்டர் 1லேயே வந்து யூ வுட் ஹவ் டிஸ்கஸ்ட். ஈவன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் 3லேயுமே நீங்கள் வந்து கண்டக்டர்னா என்ன, இன்சுலேட்டர்னா என்ன, செமிகண்டக்டர்னா என்னன்றது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது என்னுடைய கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கண்டக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப கம்மி இல்லையா? வேரஸ் when you consider insulator என்னுடைய கண்டக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கண்டக்டருக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் தான் நம்ம இன்சுலேட்டர் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இந்த கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் இடையில ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் தான் செமிகண்டக்டர். அவரை பற்றி தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செமிகண்டக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு விஷயத்த பேசலாம். 0 கெல்வின், அதாவது அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அப்சல்யூட் டெம்பரேச்சர் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து வில் பிஹேவ் லைக் இன்சுலேட்டர். ஐ ரிப்பீட், ரைட், 0 கெல்வின்ல இந்த மெட்டீரியல் வந்து வில் பிஹேவ் லைக் இன்சுலேட்டர். அப்போ என்னுடைய டெம்பரேச்சர் எப்போ கிரேட்டர் தென் 0 கெல்வின் போகுதோ அப்போ இந்த மெட்டீரியல் வில் பிஹேவ் லைக் கண்டக்டர்ஸ். அப்போ பார்த்தீங்களா ரொம்ப அழகான ஒரு 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 விஷயம் இல்லையா? 0 கெல்வின் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இன்சுலேட்டராக இருக்குது அதே மெட்டீரியல். அதே என்னுடைய டெம்பரேச்சர் நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வரும்போது இட் பிஹேவ்ஸ் லைக் கண்டக்டர். இதுதான் செமிகண்டக்டரில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அதனால தான் அதை செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். பார்ஷியலி கண்டக்ட்ஸ். அப்போ நம்ம கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். வேறஸ் இன்சுலேட்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மினிமமாக இருக்கணும், இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. வெரி மினிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இன்சுலேட்டரில் இருக்கும். அண்ட் அதனுடைய கண்டக்டிவிட்டி பெருசாக இருக்காதும் கூட. செமிகண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் இடையில இருக்கும். அதனால தான் இதை செமி கண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இதனுடைய எனர்ஜி பேண்டை நமக்கு கொடுத்துருக்காங்க.
இந்த சாப்டரில் நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட் என்ன போர்டு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி பேண்ட் தான். எனர்ஜி பேண்ட் ஃபார் திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஃபாலோட் பை இன்ட்ரின்சிக் அண்ட் தென் எக்ஸ்ட்ரின்சிக். இதனுடைய எனர்ஜி பேண்ட் வந்து நமக்கு அதிகபட்சமாக கேட்பாங்க, ஏன்னா அது ஒன்று தான் டாபிக். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா யூ ஹேவ் யுவர் ஹாஃப் வேவ் அண்ட் தென் ஃபுல் வேவ், அந்த பிஎன் ஜங்ஷன், ஃபார்வர்ட் பயஸ், ரிவர்ஸ் பயஸ், அந்த கான்செப்ட் தான். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தவே உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். என்னுடைய கண்டக்டர் இங்கே பாருங்கள், நம்ம 2 பேண்டை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஒன்று வேலன்ஸ் பேண்ட், நல்லா கவனிக்கணும், வேலன்ஸ் பேண்ட், அண்ட் தென் யூ ஹேவ் யுவர் கண்டக்ஷன் பேண்ட், ரைட்? வேலன்ஸ் பேண்ட் அண்ட் தென் கண்டக்ஷன் பேண்டை இந்த இடத்துல நம்ம வந்து பேச போகிறோம். வேலன்ஸ் பேண்ட் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எப்பவுமே இட் இஸ் ஆக்கியபைட் வித் சம் எலக்ட்ரான்ஸ். கீப் இன் மைண்ட், இதெல்லாம் கீ பாயிண்ட். ஆக்கியபைட் வித் எலக்ட்ரான்ஸ். வேரஸ் நீங்கள் இந்த கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு எடுத்தாவே ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் தான், ரைட், 99.9% இந்த கண்டக்ஷன் பேண்ட் எப்படி இருக்குன்னா எம்டியாக தான் இருக்கும். நத்திங் வில் பி தேர், இல்லையா? ஸோ கண்டக்ஷன் பேண்டு எம்டியாக இருக்கும், வேலன்ஸ் பேண்டு ஃபில்டு வித் எலக்ட்ரான்ஸ். இதை நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதில் குறிப்பாக நம்ம வந்து இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கும் இந்த வேலன்ஸ் பேண்டுக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை ஃபார்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சிம்பிளாக எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்லலாம். அதை we represent as EG, எனர்ஜி கேப். இந்த எனர்ஜி கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கண்டக்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்சுலேட்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஃபாலோட் பை செமிகண்டக்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதில் நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சது என்ன அப்படின்னு, என்னுடைய கண்டக்டர் அண்ட் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கண்டக்ஷன் பேண்டு வேலன்ஸ் பேண்டு ஓவர்லேப்பாக இருக்கும். ஓவர்லேப் அப்படி சொல்லும்போது எனக்கு இந்த வேலன்ஸ் பேண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஆல்ரெடி இந்த கண்டக்ஷன் பேண்டில் இருக்கிற மாதிரி தான். அப்போ ஒரு வேலன்ஸ் பேண்டிலிருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு நீங்கள் எலக்ட்ரானை மூவ் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த எனர்ஜியுமே கொடுக்க தேவையில்லை. யூ நோ நீட் டு சப்ளை எனி எனர்ஜி பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி ஓவர்லேப்ட். அப்படின்றதுனால அது ரொம்ப ஈஸியாக கண்டக்ஷன் டு வேலன்ஸ், வேலன்ஸ் டு கண்டக்ஷன் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இதனுடைய எனர்ஜி கேப் எவ்வளோ சார் இருக்கும், எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும்? நத்திங், நோ நீட் டு கிவ் எனி எனர்ஜி பிகாஸ் ஆல்ரெடி அது ஓவர்லேப்பில் இருக்குது. இங்கே செமிகண்டக்டரை பார்க்கணும். செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கேப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும். இந்த பர்பிள் உங்களுக்கு தெரியுதா? கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்குது பாருங்கள். அதே இன்சுலேட்டரில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கேப் இன்னும் பெருசாக இருக்கும். அப்போ எனக்கு ஒரு எலக்ட்ரான் வேலன்ஸ் பேண்டிலிருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகணும் அப்படின்னா என்னுடைய இன்சுலேட்டர் அப்படின்னு பேசும்போது என்னுடைய எனர்ஜி கேப் வந்து கிரேட்டர் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். எதுக்கு? இன்சுலேட்டருக்கு. வேற செமிகண்டக்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி கேப்பு லெஸ் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்குது. லெஸ் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் நம்ம வந்து இந்த செமிகண்டக்டர் அப்படின்னு பேசும்போது இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம பேசுகிறது என்ன அப்படின்னா சிலிக்கான் அண்ட் தென் ஜெர்மானியம். இந்த ஜெர்மானியமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.3 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தாவே போதும். இந்த சிலிக்கானுக்கு பார்த்தீங்கன்னா 1.17 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தாவே போதும். ரொம்ப மினிமமான எனர்ஜி தான். இந்த எனர்ஜி கொடுத்தாலே வேலன்ஸ் பேண்டிலிருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான் ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகிடுது. இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மேண்டேட்ரி. ஓகே, இதுதான் நம்ம வந்து கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டரை பற்றி பேசுகிறது. யா, ஸோ தட்ஸ் இட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பேசினது தான். என்ன பேசியிருக்கோம்? என்னுடைய செமிகண்டக்டர் we classify based upon charge carrier, based on charge carriers நம்ம இந்த செமிகண்டக்டரை 2 டைப்பில் சொல்ல போகிறோம். ஒன்று எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே, இதுலேயே நான் மொத்த கான்செப்டை சொல்ல போகிறேன். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அண்ட் தென் எக்ஸ்ட்ரின்சிக் semiconductor, intrinsic semiconductor and then extrinsic semiconductor.
பொதுவாக நம்ம எலிமெண்டல் செமிகண்டக்டர் அப்படின்னு ஒன்று படித்தோம் இன்ட்ரோடக்ஷனில் இல்லையா? அப்போது இந்த இடத்துல இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரும் எலிமெண்டல் மாதிரி தான். அதாவது இட் இஸ் வெரி பியூர், அதாவது எந்த ஒரு கலப்படமும் இருக்காது. ஜெர்மானியம்னா ஜெர்மானியம் மட்டும்தான், அதனுடைய ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். சிலிக்கான்னா சிலிக்கான் மட்டும்தான், அது மட்டும்தான் இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம வந்து பியூர் செமிகண்டக்டர் அண்ட் தென் இம்பியூர் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய 24 கேரட் மாதிரி. இந்த 24 கேரட் கோல்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 100% அது கோல்டாக தான் இருக்கும் இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கிறது, நம்ம கடையில் வாங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 22 கேரட்டில் தான் இருக்கும். அதாவது 916 அப்படின்னு சொல்லுவாங்க, 22 கேரட். இதில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. 916 அப்படின்னா 91.6% ஆஃப் கோல்டு அப்படின்னு அர்த்தம். இது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் இப்போவே சொல்லுங்கள். சார் இது எனக்கு ஆல்ரெடி தெரியும் சார். தெரியாதுன்னா சார் இப்போ தான் சார் நான் கற்றுக்கிறேன், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ 91.6% ஆஃப் கோல்டு இருக்கிறது தான் 916 அப்படின்னு சொல்லுவோம், which is nothing but 22 கேரட் கோல்டு. அப்போது இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த இன்ட்ரின்சிக் அப்படின்றது வந்து 24 கேரட் கோல்டு மாதிரி. ஓகே, இதில் வந்து நம்ம எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸும் பண்ண முடியாது, ரொம்ப ஹார்ட், லைட்டாக அப்படி தட்டினா உடஞ்சிரும். அதனாலேயே இந்த 24 கேரட்டில் நீங்கள் எந்த ஆர்னமெண்ட்ஸும் பார்க்கவே முடியாது, எதுவுமே பார்க்க முடியாது. அப்போது நமக்கு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கடையில் வாங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட்டாக தான் இருக்கும். 22 கேரட் அப்படின்னா 91.6% ஆஃப் கோல்டு வந்து அதில் இருக்குது. அப்போ மிச்சம் என்ன சார் இருக்கும்? மிச்சம் காப்பராக இருக்கலாம், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இல்லையா? அப்போது இன்னொரு மிக்சர் பண்ணுவோம். அப்போது ஒரு பியோர் கோல்டுலேருந்து இம்பியோருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் அப்போ பியோர் செமிகண்டக்டர்லேருந்து இம்பியோர் செமிகண்டக்டர், அதாவது எக்ஸ்ட்ரின்சிக். அப்போ எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்றது வந்து இம்பியோர் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இம்பியோர் எதுக்கு சார் இம்பியோர் பண்ணுறோம்? இப்போ இந்த இடத்துல நம்ம 24லேருந்து 22 கேரட்டுக்கு எதுக்கு பண்ணுறோம்? எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸில் எனக்கு ஆர்னமெண்ட்ஸ் வேணும்னா நான் 22 கேரட்டில் தான் பண்ண முடியும், 24ல் பண்ண முடியாது இல்லையா? 24ல் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து அந்த 24 22 கன்வெர்ட் பண்ணுறோம் இன் ஆர்டர் டு மேக் இட் மோர் ஃப்ளெக்சிபிள். அப்போ இங்கே எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்ட்ரின்சிக்குடைய கண்டக்டிவிட்டி தான் இங்கே மேட்ரு. கண்டக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எனக்கு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் கண்டக்டிவிட்டி ரொம்ப முக்கியம்ப்பா. அப்போ கண்டக்டிவிட்டி கம்மினா will you use that in circuit? No, we don't use that. ஸோ அதனால் இந்த கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ஐ ரிப்பீட், கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சில மெட்டல்ஸை ஆட் பண்ணுவோம். அதாவது இந்த 24 கேரட்டில் ஒரு சில மெட்டல்ஸை ஆட் பண்ணி 22க்கு கொண்டு வந்து நம்ம ஒரு ஆர்னமெண்ட்ஸை மேக் பண்ணுற மாதிரி எனக்கு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டருடைய கண்டக்டிவிட்டி கம்மி, கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் தான் என்னுடைய அப்ளிகேஷன்ஸுக்கு பயன்படுத்த முடியும். அதனால் இன்னொரு மெட்டீரியல்ஸை ஆட் பண்ணுறோம். அப்போ அது எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டராக மாறிடுது இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் யுவர் கண்டக்டிவிட்டி. அப்போ இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் நம்ம 2 வகையில் பிரிக்கிறோம். அதான் நம்ம இம்பியூர் ஆட் பண்ணுறோம் பாருங்கள், அந்த ஆட் பண்ணுறதுக்கு பேர் டோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் டோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை என்ன மெட்டீரியல் ஆட் பண்ணுறோமோ அதை டோப்பண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டோப்பண்ட், ஐ ரிப்பீட். இப்போ என்கிட்ட கோல்டு இருக்குது, அந்த கோல்டு கூட நான் என்ன பண்ண போகிறேன்? காப்பரை ஆட் பண்ண போகிறேன். இந்த கோல்டு கூட காப்பரை ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகிடுச்சு? 22 கேரட்டாக மாறிடுச்சு இல்லையா? அப்போ இந்த காப்பரை ஆட் பண்ணுற பாருங்க, ரைட், அந்த ப்ராசஸ் அதுக்கு பேர் டோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். காப்பர் அந்த மெட்டீரியல் இருக்குல்ல, அதுதான் டோப்பண்ட். இதுதான் எனக்கு டோப்பண்ட். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங் தானே. அப்போது இந்த மெட்டீரியல் நீங்கள் இம்பியூராக கன்வெர்ட் பண்ணுறீங்க. அப்போ இம்பியூராக கன்வெர்ட் பண்ணும்போது இதை நம்ம 2 வகையில் சொல்கிறோம். ஒன்று N டைப் செமிகண்டக்டர், இன்னொன்று P டைப் செமிகண்டக்டர். N டைப் அண்ட் P டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு நம்ம இதை பிரிக்கிறோம். எதை? எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். எப்படி? பேஸ்ட் அப்பான் டோப்பிங். நீ என்ன டோப் பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி அது N டைப்பாவோ P டைப்பாவோ மாறிடும்.
ஓகேவா, கீப் இன் மைண்ட். அந்த ப்ராசஸ்க்கு பேர் டோப்பிங், அந்த மெட்டீரியலை ஆட் பண்ணுறப்ப அந்த மெட்டீரியலை டோப்பண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது we are talking about intrinsic semiconductor. இப்போ நம்ம intrinsic semiconductor பொதுவாக இப்போ ரொம்ப ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இமேஜின் இங்கே வந்து எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த எலக்ட்ரான் அப்படின்றது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஒன். கரெக்டாக, இந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஒன். இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே இருந்து இந்த இடத்துல மூவ் ஆகுது. அங்கே ஒன்றுமே கிடையாது, அங்கே மூவ் ஆகுது. அப்போ அங்கே மூவ் ஆகுதுன்னா அங்கே கேப் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இங்கே இருக்கிற எலக்ட்ரான் அங்கே போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல அந்த எலக்ட்ரான் வந்து ஆக்கிபை ஆகிடும். இந்த இடத்துல அந்த எலக்ட்ரான் வந்து ஆக்கிபை ஆகிடும். அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் அதான் இங்கே போயிடுச்சே. அப்போ இங்கே எதுவுமே இருக்காதுல்ல, இங்கே எதுவுமே இருக்காது, பிகாஸ் எலக்ட்ரான் அந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ அங்கே எதுவுமே இல்லை, எதுவுமே அங்கே இல்லை, எம்டி ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகிடுச்சு, இங்கே நெகட்டிவ் அந்த பக்கம் போனதுனால இங்கே பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இதுதான் நம்ம அசியூம் பண்ணுறது தான். ஓகே, பிகாஸ் எனக்கு எலக்ட்ரான் இருக்குது நெகட்டிவ். இப்போ நாங்கள் இல்லை, எலக்ட்ரான் இல்லை, நெகட்டிவ் சார்ஜ் இல்லைன்னா we can consider that to be positive தானே. அப்போ இங்கே எலக்ட்ரான் இருந்தது, இந்த எலக்ட்ரான் இங்கே மூவ் ஆனதும் இங்கே இருக்கிற அந்த கேப் இங்கே வந்த மாதிரி தானே அர்த்தம். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அங்கே இருக்கிற கேப்பு இங்கே வந்த மாதிரி தானே அர்த்தம். ஆல்ரெடி அங்கே கேப் இருந்தது, இப்போ அதை போய் ஆக்கிபை பண்ணியாச்சு. அப்போது இங்கே கேப் வந்துருச்சு. அப்போ we can imagine, we can consider that எலக்ட்ரான் இங்கேருந்து அங்கே போகிறதுனால அங்கே இருக்கிற ஹோல்ஸ் இங்கே வந்துருச்சு. இதை நம்ம பாசிட்டிவ்னு சொல்லுவோம், which is holes, ரைட், which is positive. இது நமக்கு தெரியும், இது வந்து நெகட்டிவ், எலக்ட்ரானில் நெகட்டிவ். அப்போ இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் என்னுடைய நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலாக இருக்கும், which is என்னுடைய இன்ட்ரின்சிக் சார்ஜஸ். அப்போ இதனுடைய கரண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப சிம்பிள், எலக்ட்ரானு ஹோல்ஸ், முடிஞ்சது, அவ்வளோதான் என்னுடைய கரண்ட்டு. அப்போ இந்த இடத்துல இந்த டயக்ராமை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் இந்த டயக்ராமை பாருங்கள். எனக்கு வந்து சிலிக்கானும் சரி ஜெர்மானியமும் சரி அதனுடைய வேலன்ஸ் வந்து வெறும் 4 மட்டும்தான். அதனுடைய வேலன்ஸு 4 தான் அதனுடைய வேலன்ஸ். அப்போ 4 தான் வேலன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு 4 எலக்ட்ரான் ஆக்கிபை பண்ணலாம். கரெக்டாக, 4 எலக்ட்ரான் ஆக்கிபை பண்ணால் அது கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா 2n² தான் நமக்கு அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மெத்தட் டு ஃபில் தி எலக்ட்ரான் இன் த ஆர்பிட். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த டயக்ராமில் அதுதான் நம்ம சொல்ல வரோம். எனக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்குன்னா ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும் வெளியில். ஓகே, அது வெளியில் வர்றதுனால தான் இங்கே ஒரு ஹோல்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஹோப் ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இங்கே ஹோல்ஸ் இல்லைன்னா இங்கே எலக்ட்ரான் இங்கே இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே எலக்ட்ரான் இருக்குன்னா எங்கேயுமே ஹோல்ஸ் இருக்காது. அப்போது இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே இப்போ ஹோல்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம். இங்கே ஹோல்ஸ் ஆகிடுச்சு. அப்போ அங்கே ஹோல்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த எலக்ட்ரான் வந்து இங்கே எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இப்போது எனக்கு எவ்வளோ எலக்ட்ரான் ஃப்ரீயாக சுற்றுதோ அந்த அளவுக்கு எனக்கு ஹோல்ஸும் இருக்கும் அப்படின்றத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே ஒரு எலக்ட்ரான் வந்து இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் வந்து இருக்குது. அப்போ பாருங்களேன், 3 எலக்ட்ரான் வந்து இப்போ ரிவால்வ் பண்ணிகிட்டு இருக்கு வெளியில். 1 2 3. அப்போ 3 எலக்ட்ரான்னா அப்போ இங்கே 3 ஹோல்ஸ் இருக்கணும். இதில் எங்கே வேணால் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ரைட், இங்கே நான் எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த இன்ட்ரின்சிக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான். எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அவ்வளோ ஹோல்ஸ் வந்து இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் பி ஈக்குவல் டு யுவர் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். இதுதான் என்னுடைய இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் இருக்கக்கூடிய சார்ஜஸ். அப்போ இதை நம்ம கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் வேலன்ஸ் பேண்டில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நமக்கு கேட்பாங்க 2 மார்க்கில். திஸ் இஸ் யுவர் கண்டக்ஷன் பேண்ட். ஓகே, கண்டக்ஷன் பேண்டை சிபினும் வேலன்ஸ் பேண்டை விபினும் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து நமக்கு லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஈச் லைன் வந்து பார்த்திங்கன்னா 2 மட்டும்தான் கேரி பண்ணணும். 2 சார்ஜஸோ ஹோல்ஸ் மட்டும்தான் கேரி பண்ணணும். 2 மட்டும்தான், 3 4 எடுத்துக்கூட ஒரு லைனில் 2 தான் வரணும். ஓகே, அதை வந்து நீங்கள் யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ். ஓகே,
நல்லா பார்க்கணும். இங்கே பாருங்களேன், இப்போ இந்த இன்ட்ரின்சிக்கை நான் வந்து வரைஞ்சிருக்கேன். என்ன வரைஞ்சிருக்கேன் பாருங்களேன், இந்த வேலன்ஸ் பேண்டில் நமக்கு 3 ஹோல்ஸை நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 1 2 3. அப்போ 3 ஹோல்ஸ் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்குன்னா 3 எலக்ட்ரான் மட்டும்தான் அந்த கண்டக்ஷன் பேண்டில் இருக்கணும். புரியுதா? 3 எலக்ட்ரான் மட்டும்தான் அந்த கண்டக்ஷன் பேண்டில் இருக்கணும். இது தான்ப்பா இந்த எனர்ஜி பேண்ட் ஃபார் திஸ் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் வந்து எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ஃபார்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. இதுதான் நமக்கு வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸை இது மட்டும். இந்த டயக்ராமுக்கு மட்டும் நமக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, பட் திஸ் கேரிஸ் 1 மார்க். ஓகே, ஸோ கீப் இன் மைண்ட். அடுத்து we are talking about extrinsic. இந்த எக்ஸ்ட்ரின்சிக்கை நம்ம முன்னாடியே சொன்னோம், இட் இஸ் அ impure செமிகண்டக்டர். எங்கேருந்து வந்தது? பியூர்லேருந்து. அதாவது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை தான் நம்ம எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை மாற்றுறோம் பை ஆடிங் இம்பியூரிட்டிஸ். அந்த இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறதுக்கு பேர் டோப்பிங். ஐ ரிப்பீட், அந்த இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறதுக்கு பேர் டோப்பிங். எந்த இம்பியூரிட்டி ஆட் பண்ணுற அதுக்கு பேர் டோபண்ட். இதில் நமக்கு எந்த டவுட்டும் இல்லை. we are very clear about this. கரெக்டாக? அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் 2 டைப்பில் நம்ம பேசணும். ஒன்று வந்து என் டைப் செமிகண்டக்டராகவும், இன்னொன்று வந்து பி டைப் செமிகண்டக்டராகவும் பிரிச்சிருக்கும். அது என்ன சார் என் டைப் அண்ட் பி டைப்? ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த என் says நெகட்டிவ். ஓகே, n says நெகட்டிவ், p says பாசிட்டிவ். இதெல்லாம் ஹிண்ட் உங்களுக்கு. ஓகே, அப்போது நெகட்டிவ்னா எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் when compared to ஹோல்ஸ். இல்லையா? பாரு, ஹோல்ஸை விட எலக்ட்ரான்ஸ் தான் அதிகமாக இருக்குது, அப்போ நெகட்டிவ் சார்ஜ் தான் அதிகமாக இருக்குது. பி டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோல்ஸ் தான் அதிகமாக இருக்கும் when compared to எலக்ட்ரான்ஸ். அப்போ இங்கே என்னது? மெஜாரிட்டி பி டைப்பில் ஹோல்ஸ், மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸு என் டைப்பில். மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸு என் டைப்பில். அப்போ இது எப்படி சார் பிரிக்கிறாங்க? நம்ம பார்த்தீங்கன்னா we are going to add something. இந்த addition, ரைட், இதில் வந்து நம்ம வந்து இந்த 4 தான் வேலன்ஸ் அப்படின்றதுனால நம்ம ஒரு 10 வேலன்ஸ் இருக்கிற ஒரு 10 அப்படிலாம் ஆட் பண்ண முடியாது. 2 1ல் ஆட் பண்ண முடியாது. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 4 வேலன்ஸுக்கு க்ளோஸராக இருக்கக்கூடிய 3 5 மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். அதாவது 3 வேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டை இதில் ஆட் பண்ணுவோம், இல்லை 5 வேலன்ஸ் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை இதில் ஆட் பண்ணுவோம். we cannot go with 6 7, ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சரு டோட்டலாக மாறிடும் அப்படின்றதுக்காக நம்ம எதுனா ரொம்ப மினிமம் க்ளோஸ் பை என்னது 3 5 மட்டும்தான் க்ளோஸ் கம்பேர், அதாவது 4க்கு. அப்போ இதை நம்ம ட்ரைவேலண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரைவேலண்ட் எலிமெண்ட். இதை பென்டாவேலண்ட், 5 இல்லை, பென்டாவேலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ட்ரைவேலண்ட் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, இண்டியம், போரான், அலுமினியம், இது எல்லாம் ட்ரைவேலண்ட் எலிமெண்ட். பென்டாவேலண்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரிஞ்ச அதே பாஸ்பரஸ், அர்சனிக், ஆன்டிமனி, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பென்டாவேலண்ட். அப்போ இந்த எலிமெண்ட்டை ஆட் பண்ணும்போது ஒன்று ட்ரைவேலண்ட் ஆட் பண்ணுறீங்க, அது ஒரு கைண்ட் ஆஃப் செமிகண்டக்டராக மாறுது. பென்டாவேலண்ட் ஆட் பண்ண போகிறீங்க, அது ஒரு டைப் ஆஃப் செமிகண்டக்டராக மாறப்போகுது. அப்போ இங்கே நம்ம பென்டாவேலண்ட் அப்படின்னு சொல்லும்போது இதை என் டைப்னு சொல்லுவோம். பென்டாவேலண்ட் அப்படின்றத என் டைப்பில் சொல்லுவோம். ட்ரைவேலண்ட் அப்படின்றத நம்ம வந்து பி டைப்னு சொல்லுவோம். ரைட், ட்ரைவேலண்ட் அப்படின்றத பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாசிட்டிவ் அதிகமாக இருக்குது, இது ஹோல்ஸ் அதிகமாக இருக்குது, அங்கே என் டைப் நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இதை நம்ம பிரித்து படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஹவு ஐ வில் மேக் இட் வெரி சிம்பிள். ரொம்ப சிம்பிளான கான்செப்ஷுவல் டேர்ம்ஸ்லாம் நான் முடிக்க போகிறேன், நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு வந்து ஐ வில் கோ வித் ஒயிட். நல்ல கவனி, 1 2
3 4 4 ரூம் அவைலபிளாக இருக்குன்னு வச்சுப்போம். இது ஒரு பெரிய ஹோட்டல். இந்த ஹோட்டலில் வந்து 4 ரூம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. கேஸ் 1ல் நமக்கு வந்து 3 ஃபேமிலி வர்றாங்க. நல்லா கவனிக்கணும், 3 ஃபேமிலி வர்றாங்க. கேஸ் 2ல் 5 ஃபேமிலி வர்றாங்க. நல்லா கவனிக்கணும் கண்ணா, 5 ஃபேமிலி வர்றாங்க. ஓகேவா? கேஸ் 1ல் 3 ஃபேமிலி வர்றாங்க. கேஸ் 2ல் 5 ஃபேமிலி வர்றாங்க. இப்போ என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு கேஸ் அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது இந்த ஃபேமிலி இந்த ரூமை ஆக்கியபை பண்ணிவிடுவாங்க, இந்த ஃபேமிலி இந்த ரூமை ஆக்கியபை பண்ணிவிடுவாங்க, இந்த ஃபேமிலி இந்த ரூமை ஆக்கியபை பண்ணிவிடுவாங்க. இது வந்து ரிமைனிங்காக இருக்கும். கரெக்டாக? இது வந்து ரிமைனிங். நல்லா கவனிக்கணும், இது வந்து ரிமைனிங். இப்போது 3 ஃபேமிலி வரும்போது இதே 5 ஃபேமிலி வரும்போது இந்த ஃபேமிலி இந்த ரூம் இவங்க இப்போ கேஸ் 1 இப்போ முடிஞ்சு போச்சு. இந்த ஃபேமிலி இதை ஆக்கியபை பண்ணும், இந்த ஃபேமிலி இதை ஆக்கியபை பண்ணும், இந்த ஃபேமிலி இதை ஆக்கியபை பண்ணும், இந்த ஃபேமிலி இந்த ரூம் ஆக்கியபை பண்ணுவாங்க. பட் இந்த ஃபேமிலி ரிமைனிங் பிகாஸ் நோ ரூம், ஏன்னா 4 தான். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதை அப்படியே கன்சிடர் ஆஸ் அந்த வேலன்ஸ் கான்செப்ட். எனக்கு செமிகண்டக்டரோ சிலிக்கான்லேயோ வந்து பார்த்திங்கன்னா 4 தான் வேக்கண்ட்டாக இருக்குது, 4 தான் வேக்கண்ட்டாக இருக்குது. இப்போ ட்ரை வேலண்ட்டு எலிமெண்ட்டு வருது, அதாவது 3 ஃபேமிலி. ட்ரை வேலண்ட் வரும்போது ஒரு ஹோல்ஸ் எக்ஸஸாக இருக்கா? இது எல்லாம் ஒரு ஆட்டமில். அப்போ ஒரு ஆட்டமில் ஒரு ஹோல்ஸ் எக்ஸஸாக இருக்குது ட்ரை வேலண்ட் எலிமெண்ட்டை ஆட் பண்ணும்போது. ஐ ரிப்பீட், ட்ரை வேலண்ட் எலிமெண்ட்டை ஆட் பண்ணும்போது ஒரு ஹோல்ஸ் எக்ஸஸாக இருக்குது ஒரு ஆட்டம். அப்போ ஒரு சின்ன ஒரு 1 சென்டிமீட்டர் எடுத்தாவே ஏகப்பட்ட ஆட்டம்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ ஒரு ஆட்டமில் ஒரு ஹோல்ஸ் எக்ஸஸாக இருக்குன்னா ஒரு 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 மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டமில் மில்லியன்ஸ் ஆஃப் ஹோல்ஸ் எக்ஸஸாக இருக்கும் இல்லையா? அது வந்து இந்த ட்ரை வேலண்ட் 3 வரும்போது. அதனால தான் இதை பி டைப்புன்னு சொன்னேன், பாசிட்டிவ் பி டைப் பாசிட்டிவ் மெஜாரிட்டி. இப்போ 5 ஃபேமிலி இப்போ தான் பென்டா வேலண்ட் வர்றாங்க. 5 ஃபேமிலினா 4 ரூம் ஆக்கியபை பண்ணிச்சு, ஒரு எலக்ட்ரான், ஒரு ஃபேமிலி எக்ஸஸ் பாரு ரிமைனிங். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், பென்டா வேலண்ட் வரும்போது ஒரு எலக்ட்ரான் இங்கே எக்ஸஸாக இருக்குது, ஒரு ஃபேமிலி எக்ஸஸாக இருக்காங்க. அப்போ பென்டா வேலண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆட்டமில் எக்ஸஸாக இருக்குன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லை மில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸாக இருக்கும். அப்போ எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது என் டைப். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் ஒன்றுமே இல்லைப்பா, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சுல. நமக்கு வந்து இந்த ட்ரை வேலண்ட்டும் பென்டா வேலண்ட் கான்செப்டை ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு. இதுதான் நமக்கு வந்து என் டைப். இப்போ உங்களுக்கு தெரியும் என் டைப் அப்படின்னு சொல்லும்போது இது என்னது? என் டைப் இஸ் எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. அப்போ எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குன்னா திஸ் இஸ் பென்டா வேலண்ட். இந்த பாயிண்டெல்லாம் எழுதணும் சரியா? பென்டா வேலண்ட்டை ஆட் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அந்த பாஸ்பரஸ் எழுதுறீங்க, அர்சனிக் எழுதுறீங்க, ஆன்டிமனி எழுதுறீங்க. ஓகே, இது அப்போ இந்த பென்டா வேலண்ட்டை ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குது? எக்ஸஸாக எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ், மைனாரிட்டி ஹோல்ஸ் வந்து மைனாரிட்டி, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பேசுகிறோம். அப்போ இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல இந்த டயக்ராமை பாருங்களேன். இது என் டைப் அண்ட் தென் இது பி டைப் இல்லையா? ஸோ என் டைப் அண்ட் பி டைப் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்கு. இந்த என் டைப்பில் எனக்கு எலக்ட்ரான் வந்து எக்ஸஸாக இருக்குது. இந்த டயக்ராம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் இங்கே பாருங்கள், இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸஸாக இருக்குது என் டைப்பில். பி டைப்பில் பாருங்கள், இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப் எக்ஸஸாக இருக்குது. ஓகேவா? கேப் வந்து எக்ஸஸாக இருக்குது. இப்போ நமக்கு இந்த போர்டு எக்ஸாமில் எப்படி சார் இதை கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த என் டைப் அண்ட் பி டைப்பில் வந்து இந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதில் குறிப்பாக இதெல்லாம் நீங்கள் எழுதுறீங்க. பென்டா வேலண்ட்டு எக்ஸஸ் எலக்ட்ரானு, மெஜாரிட்டி வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஹோல்ஸ் வந்து மைனாரிட்டியில் இருக்குது. இப்போ இதுக்கான டயக்ராம் தான் உங்களுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க, 2 மார்க் ஆன்சர் இது.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதே மாதிரி என்னுடைய கண்டக்ஷன் பேண்ட் இருக்குது, அதே மாதிரி எனக்கு வந்து வேலன்ஸ் பேண்ட் இருக்குது. இதை வந்து நம்ம எனர்ஜி கேப்புன்னு சொல்லியிருக்கோம், இஜி, ரைட், இஜி. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உடைய ஷெல், அதாவது அந்த ஆர்பிட்டை நீங்கள் வரைய போகிறீங்க. அதாவது ஒரு லைனில் 2 தான் இருக்கணும், 2 தான் இருக்கணும். இது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டெம்பரேச்சர் வந்து greater than 0 கெல்வின் தான். கீப் இன் மைண்ட், இன்ட்ரின்சிக்கு எக்ஸ்ட்ரின்சிக்லேயும் சரி, ரைட். என்னுடைய பி டைப் அண்ட் என் டைப்பில் என்னுடைய டெம்பரேச்சர் இஸ் greater than 0 கெல்வின். இது மேண்டேட்டரியாக மென்ஷன் பண்ணணும் டயக்ராமில், சரியா, greater than 0 கெல்வின். அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் எலக்ட்ரான்ஸ் இல்லையா, இதெல்லாம் எனக்கு வந்து எலக்ட்ரான்ஸு, ஓகே, எலக்ட்ரான்ஸு. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வந்து 1 எலக்ட்ரான்ஸ் இல்லை, எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்கணும், ஓகே, எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்கணும். இதில் நம்ம மேஜராக எழுதுறது என்னென்னா இந்த எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, இதுதான் முக்கியமானது. அப்போது இந்த மாதிரி ஒரு டாட்டட் லைன் வரைவீங்க. இந்த டாட்டட் லைன் நம்ம வந்து டோனார் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ரிப்பீட், டோனார் லெவல். டோனார் லெவல் எப்போவுமே இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு பிலோ அப்படின்னு எழுதுவோம். பிலோ தி கண்டக்ஷன் பேண்ட் வி ஹாவ் அ டோனார் லெவல். என்னது, டோனார் லெவல். ஏன் சார் அதுக்கு டோனார்னு இருக்குது? இங்கே பாருங்க, எலக்ட்ரான் வந்து எக்ஸஸாக இருக்கும், அதிகமாக இருக்குது. அப்போ எலக்ட்ரான் அதிகமாக இருக்குன்னா அது என்ன பண்ணும், அந்த ஹோல்ஸை ஆக்கியபை பண்ணும். எலக்ட்ரான் அதிகமாக இருக்குன்னா ஹோல்ஸை ஆக்கியபை பண்ணும், அப்போ டொனேட் பண்ணுது. ஐ ரிப்பீட், டொனேட். அதனால தான் இதை டோனார் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எப்போவுமே டொனேட் பண்ணுறவங்க மேலே தான் இருப்பாங்க, அதை வாங்குறவங்க கீழே, அக்செப்ட் பண்ணுறவங்க கீழே இருப்பாங்க. அப்போ இந்த டோனார் லெவலை மேலே எழுதணும், மேலே எழுதணும். ஐ ரிப்பீட், டோனார் லெவல், டொனேட் மேலே இருக்கிறவங்க, அப்போ மேலே எழுதணும், டோனார் லெவலை மேலே எழுதணும். இது எப்போவுமே 0 கெல்வினுக்கு மேலே தான். இப்போ இதே என்னுடைய பி டைப் அப்படின்னு சொல்லும்போது இந்த பி டைப்பில் நமக்கு பெருசு என்ன சார் இருக்க போகுது, அதே கான்செப்ட் தான். என்னுடைய கண்டக்ஷன் பேண்ட், என்னுடைய வேலன்ஸ் பேண்ட், எப்பவும் போல் இது வந்து எனர்ஜி கேப்பு, ரைட், எனர்ஜி கேப்பு. பட் இதில் இது என்னது, ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும்ல, ஹோல்ஸ். நீங்கள் வந்து அந்த டாட்டட் லைன் ஜஸ்ட் யூ கேன் ரைட். பட் இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த பி டைப், அதாவது அந்த எலக்ட்ரானிக், அதை நான் சொல்கிறேன். இந்த பி டைப்பை பொறுத்த வரைக்கும் ஹோல்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் வந்து இங்கே இருக்கும், கீழே இருக்கும், மேலே இருக்காது. ஐ ரிப்பீட், கீழே இருக்கும். இது அக்செப்டார் லெவல் சொல்லுவாங்க. டோனார் லெவல் மேலேயும் அக்செப்டார் லெவல் கீழேயும் இருக்கும். அதான் நான் சொன்னேன், டொனேட் பண்ணுறவங்க மேலே இருப்பாங்க, அதை வாங்குறவங்க கீழே இருப்பாங்க, அக்செப்ட் பண்ணுறவங்க கீழே இருப்பாங்க. இது வந்து ஒரு சின்ன ஹிண்ட் டு ரிமெம்பர், சரியா. அக்செப்டார் லெவல் கீழே. இந்த டயக்ராம் மேண்டேட்டரியாக இருக்கணும். இது 3 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. இந்த டயக்ராமுக்கு 1 மார்க், முன்னாடி எழுதுனீங்கல்ல அந்த டயக்ராமுக்கு 1 மார்க், அப்போ 2 மார்க் வந்துருச்சா. அதில் நம்ம பாயிண்ட்ஸ் எழுதணும் பாருங்கள். அந்த என் டைப் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் பென்டாவேலண்ட். அப்போ இந்த இடத்துல இட் இஸ் அ ட்ரைவேலண்ட். ட்ரைவேலண்ட்டை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இண்டியம், போரான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூஸ்வலாக இருக்கிற அந்த அலுமினியம். இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது இது ட்ரைவேலண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த ட்ரைவேலண்ட்டில் எனக்கு வந்து என்ன இருக்குது, எக்ஸஸாக ஹோல்ஸ் இருக்குது, ரைட். அப்போ மைனாரிட்டி கேரியர் என்னுடைய எலக்ட்ரானாகவும் ஹோல்ஸு மெஜாரிட்டி கேரியராகவும் இருக்குது, ரைட்டா. ஸோ பை ஆடிங் ட்ரைவேலண்ட் அந்த வேர்டு இருந்தாவே உங்களுக்கு 1/2 மார்க். ட்ரைவேலண்ட், ஓகேவா. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். அதுலேயும் எக்ஸ்ட்ரின்சிக்கில் 2 டைப் இருக்குது, பி டைப் அண்ட் என் டைப். பி டைப்பை பற்றியும் பார்த்தாச்சு, என் டைப்பை பற்றியும் பார்த்தாச்சு. அப்போ பி டைப் பாசிட்டிவ், என் டைப் நெகட்டிவ். பி டைப்பில் ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும், என் டைப்பில் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறது தான் இந்த பிஎன் ஜங்ஷன். இந்த பிஎன் ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் பி டைப் அண்ட் தென் என் டைப்பை கம்பைன் பண்ணுவோம். இந்த பாருங்க டயக்ராம் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து எனக்கு பி ரீஜன், என் ரீஜன். இந்த இடத்துல என்ன ஆகுது பாருங்களேன், எனக்கு இந்த பி டைப்பில் ஹோல்ஸ் அதிகமாக இருக்குது, அதில் வந்து எனக்கு எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் கிளப் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த எலக்ட்ரான் எல்லாம் ஹோல்ஸ் பக்கம் நோக்கி வரும்.
ரைட். அப்போ நம்ம படிச்சிருக்கோம் இன்ட்ரடக்ஷனில் என்னுடைய நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் எப்படி இருக்கும், என்னுடைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே வந்துருச்சுன்னா இங்கே இருக்கிற ஹோல்ஸ் இங்கே போன மாதிரி தானே அர்த்தம் நம்ம பேசணும். கரெக்டு தானே? அப்போது என்ன ஆகுது, இந்த பி டைப் என் டைப்பை நம்ம கம்பைன் பண்ணும்போது பி டைப்பில் ஹோல்ஸ் இருக்கிறதுனால என் டைப்பில் எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரான் வந்து பி டைப் ஹோல்ஸை நோக்கி வரும். அப்போ அந்த மாதிரி எனக்கு இந்த பி டைப்பை என் டைப் என்ன ஆகுது, மாறிக்குது. எலக்ட்ரானும் ஹோல்ஸும் மூவ் ஆகுது. அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே ஆக்கியபை பண்ணுது, இங்கே இருக்கிற ஹோல்ஸ் அங்கே ஆக்கியபை பண்ணுது. அப்போ இந்த ரீஜன் வந்து எனக்கு எலக்ட்ரானாகவும் இந்த ரீஜன் வந்து எனக்கு ஹோல்ஸாகவும் இருக்கும் இல்லையா? இந்த பார்ட் இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் நம்ம டிப்ளீஷன் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ரிப்பீட், இதுக்கு பேர் நம்ம டிப்ளீஷன் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். டிப்ளீஷன் லேயர், அந்த டிப்ளீஷன் லேயர் அதை நம்ம பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆகிறதுக்கு பேர் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்யூஷன் ஒரு எஸ். டிஃப்யூஷன் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆகுது பாருங்க, அதுக்கு பேர் நம்ம டிஃப்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். இதில் இந்த பிஎன் ஜங்ஷனை நம்ம வந்து 2 கேரக்டரிஸ்டிக்ஸாக நம்ம வந்து சொல்லுவோம். ஒன்று வந்து ஃபார்வர்ட் பையஸ் அண்ட் தென் செகண்ட் ரிவர்ஸ் பையஸ் அப்படின்னு. வில் டிஸ்கஸ் தட் இன் டீட்டெயில். அண்ட் அதே மாதிரி இந்த பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லும் போது இது நம்ம டயோட் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இட் ஹேஸ் 2 டெர்மினல். ரைட். 2 டெர்மினல் வந்து இதில் இருக்கும். 2 டெர்மினல் ஒன்று வந்து பாசிட்டிவ் டெர்மினலாகவும் இன்னொன்று வந்து நெகட்டிவ் டெர்மினலாகவும் இருக்கும். இந்த டயோடுடைய சிம்பிள் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் டயோடோட சிம்பிள். ஞாபகம் வச்சுக்கோங்க, this will be positive side, this will be negative side. இது வந்து டயோடு, எனக்கு இது வந்து பாசிட்டிவாகவும் அது வந்து எனக்கு நெகட்டிவாகவும் இருக்கும். இது டயோடுடைய சிம்பிள். இந்த பாசிட்டிவ் சைன் அண்ட் நெகட்டிவ் சைன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ரெக்டிஃபையரை பொறுத்த வரைக்கும். ஓகே, கீப் இன் மைண்ட். இதுதான் நமக்கு டயோடு 2 டெர்மினல் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் யூனி டைரக்ஷனலாக இருக்கும். கரண்ட் வந்து யூனி டைரக்ஷனல். ரைட். இதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ரைட். ஸோ இந்த பிஎன் ஜங்ஷன் ஃபார்மேஷன் இப்போ நம்ம அங்கே வரைஞ்சோம் இல்லையா, அதை இங்கே எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பி டைப் அந்த இங்கே என் டைப் இருக்குது. இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கமும் இங்கே இருக்கிற ஹோல்ஸ் அந்த பக்கமும் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் டிப்ளீஷன் லேயர், பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி. பிஎன் ஜங்ஷன் இது. ரைட். இதுதான் டிப்ளீஷன் லேயர். பாருங்கள், செமிகண்டக்டர் N type P type are brought together, electron and holes migrate across the junction, the depletion layer is formed. இதான் முக்கியம். Depletion layer is formed. A potential difference is set up across the depletion layer. இப்போ potential difference வந்து கொடுக்குறாங்க. இது பாருங்க, potential difference developed across the depletion layer. ஏன்னா எனக்கு ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆகுது. அப்போ அங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் ஆகுது, ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து இங்கே பேசுகிறோம். பிகாஸ் எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் மூவ் ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தானே மூவ் ஆகும். புரியுதா? ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல நம்ம பேசுகிறோம். அடுத்த செக்மெண்ட் என்னென்னா, இதில் இருக்கிற நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் தென் ரிவர்ஸ் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ். reverse bias, forward and then reverse. அப்போ forward and reverse அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்மளுடைய கனெக்ஷன் மட்டும்தான் மேட்டர்ஸ் a lot. இப்போ ஒரு டயோடு வந்து கண்டக்ட் ஆகணும் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அது ஃபார்வர்ட் பயாஸ். அதாவது பாசிட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு நெகட்டிவ்னா தட் இஸ் எ ஃபார்வர்ட் பயாஸ். ரிவர்ஸில் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா ரிவர்ஸ் பயாஸ்ன்னு சொல்லுவோம். வில் டிஸ்கஸ் தட். அதாவது இப்போ எனக்கு இது வந்து டயோடு, ரைட். இந்த டயோடு கூட வந்து பார்த்தோன்னா இப்படி நான் இந்த பக்கம் பாசிட்டிவும் இப்படி நெகட்டிவும் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா திஸ் இஸ் யோர் ஃபார்வர்ட் பயாஸ்.
இதே என்னுடைய ரிவர்ஸ் பயஸ்னா டயோடு இப்படி இருக்குது, பட் இங்கே நான் நெகட்டிவும் இந்த பக்கம் பாசிட்டிவாக நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஏன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் சைடில் கரெக்டு தான். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்ல. அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ்னா ஃபார்வர்ட் பயஸ், நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னா ரிவர்ஸ் பயஸ். அப்போ இந்த ஃபார்வர்ட் பயஸில் என்ன ஆகுது, என்னுடைய ஐ டிஸ்கஸ் தட். என்னுடைய டிப்ளீஷன் லேயர் குறையும், எவ்ரி திங் வில் டேக் பிளேஸ் ஹியர். இது வந்து நம்முடைய டயருடைய சிம்பிள் நம்ம வந்து இப்படி சொல்கிறது உண்டு. அதில் வந்து இதை நம்ம பாசிட்டிவ்னும் இதை நம்ம நெகட்டிவ்னு சொல்லுவோம். we have the format here, we'll discuss. Right, forward bias. இப்போ இந்த ஃபார்வர்ட் பயஸில் நம்ம என்ன பேசியிருக்கோம், நான் முன்னாடியே பேசின மாதிரி தான். நம்முடைய டயோடு இங்கே இருக்குது, இந்த டயோடில் வந்து இது பாசிட்டிவும் இது நெகட்டிவாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெகட்டிவ் பாசிட்டிவ். அப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி I will go with the diagram here which we have. எனக்கு வந்து அந்த லேயர் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். இது வந்து நம்ம P டைப் அப்படின்னு சொல்லியிருந்தோம், இது நம்ம வந்து N டைப் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நல்ல சிம்பிள் தான், நல்லா கவனிங்களேன். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், P டைப் பாசிட்டிவ், அப்போ பாசிட்டிவ், N டைப் நெகட்டிவ், ஸோ நெகட்டிவ். ஓகேவா, இப்படி இதுதான் எனக்கு ஃபார்வர்ட் பயஸ். இந்த டிப்ளீஷன் லேயர் வந்து இங்கே இருக்குது, டிப்ளீஷன் லேயர் DP அப்படின்னு எழுதிக்கிறேன், டிப்ளீஷன் லேயர். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஃபார்வர்டு, லைக் இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அப்போ இந்த பாசிட்டிவ் இது இப்படி புஷ் பண்ணும், இந்த நெகட்டிவ் இது இப்படி புஷ் பண்ணும். அப்போ இந்த ஃபார்வர்ட் பயஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமை தெளிவாக வரைஞ்சிட்டு, இன் ஃபார்வர்ட் பயஸ் எனக்கு ரிப்பல்ஷன் டியூ டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிப்பல்ஷன் நடக்கிறதுனால என்னுடைய டிப்ளீஷன் லேயர் ரெடியூசஸ். அப்போ டிப்ளீஷன் லேயர் குறையும் போது எனக்கு ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் ஈஸியாக மூவ் ஆகிடும். ஏன்னா இப்போ நான் இங்கே இருக்கேன், நீங்கள் அங்கே இருக்கீங்க, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெரிய சுவர் இருக்குது, we cannot see, we cannot touch. அப்போ அந்த சுவருடைய திக்னஸ் குறைய என்ன ஆகுது, we can able to இல்லை ஒரு அடித்தவன் அந்த அதிர்வாச்சு இருக்கும் அங்கே, you can see the feel the difference இல்லையா. அப்போது என்னுடைய டிப்ளீஷன் லேயர் குறையும் போது P டைப்புக்கும் N டைப்புக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன்ஸ் மறுபடியும் வருது. அப்போ டிப்ளீஷன் லேயர் ரெடியூசஸ். டயோடு முக்கியமான விஷயம், டயோடு கண்டக்ட் பண்ணுது. அப்போ டயோடு கண்டக்ட் பண்ணும்போது இங்கே என்ன ஆகுது, கரண்ட் இருக்குது, அந்த கரண்ட் வந்து மில்லி ஆம்பியரில் இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு கிராஃப் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி இப்படி போகும். ரைட், இதை நம்ம நீ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ரிப்பீட், நீ வோல்டேஜ். ஓகே, இதான் நம்ம வந்து அந்த 0.3 0.7 நம்ம பேசணும், 0.7 and 1.17 அப்படின்னு நம்ம பேசணும். அந்த மாதிரி இதனுடைய நீ வோல்டேஜ் அப்படி நம்ம வந்து பேசணும். இது வந்து ஃபார்வர்ட் பயஸ்க்கு. அப்படியே கரண்ட் வந்து மில்லி ஆம்பியர், இதெல்லாம் பக்காவாக இருக்கணும் இந்த கிராஃப் எல்லாம். இது வந்து என்னுடைய வோல்டேஜ், இது என்னுடைய கரண்ட், எக்ஸ் ஆக்சிஸ் என்ன ஒய் ஆக்சிஸ் என்ன பக்காவாக இருக்கும். இதனுடைய ஃபார்வர்ட் பயஸ். ஸோ டிப்ளீஷன் லேயர் குறையுது, டிப்ளீஷன் லேயர் குறையும் போது என்னுடைய டயோடு வந்து கண்டக்ட் ஆகுது, டயோடு கண்டக்ட் ஆகுறதுனால கரண்ட் இருக்குது, அந்த கரண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மில்லி ஆம்பியரில் இருக்குது. இது ஃபார்வர்ட் பயஸுக்கான கிராஃபு. இது வந்து நீ வோல்டேஜ்னு சொல்கிறோம், கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி. கட் ஆஃப்னா இந்த பக்கம் வரும், இது நீ வோல்டேஜ் அப்படின்றது. அடுத்து யூ ஹாவ் யுவர் ரிவர்ஸ் பயஸ். இங்கே ரிவர்ஸ் பயஸ் அதே தான், யூ ஹாவ் யுவர் P டைப், ரைட், P டைப் இருக்குது, ஃபாலோட் பை N டைப் இருக்குது. இந்த இடத்துல எப்பவும் போல் அந்த டிப்ளீஷன் லேயர் இருக்குது. பட் என்னுடைய கனெக்ஷன் வந்து இப்போ வந்து பார்த்திங்க, இந்த பக்கம் நெகட்டிவும் இந்த பக்கம் பாசிட்டிவும் இருக்குது. ரைட், இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ். பாருங்கள், ஆப்போசிட்டில் இருக்குது கனெக்ஷனு. நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா, இருக்குது. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டு என்ன பண்ணும், இது ரெண்டும் அட்ராக்ட் பண்ணும். அப்போ இப்படி இது மூவ் பண்ணும், இது இப்படி மூவ் பண்ணும். அப்போ இது என்ன ஆகுது, இது இப்படி மூவ் ஆகும், இது இப்படி மூவ் ஆகும், இப்படி. அப்போ இப்படி தள்ளும்போது டிப்ளீஷன் லேயர் குறையுது, இப்படி இழுக்கும்போது டிப்ளீஷன் லேயர் பெருசாகுது. திஸ் இஸ் யுவர் ரிவர்ஸ் பயஸ். அப்போ இந்த ரிவர்ஸ் பயஸில் நம்முடைய டிப்ளீஷன் லேயர் இன்க்ரீசஸ்.
அப்போ டிப்ளீஷன் லேயர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய டயடி போகும், என்ன ஆகும், இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது மூவ் ஆகுமா? ஆகாது. ஏன்னா சுவர் பெருசாகிட்டே போகுது. அப்போ டு நாட் கண்டக்ட், டு நாட் கண்டக்ட்ஸ், டயோடு கண்டக்ட் ஆகாது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், என்னுடைய கரண்ட் மைக்ரோ ஆம்பியர் விச் இஸ் நெக்லிஜிபிள். அப்போ இதுக்கு ஒரு கிராஃப் இருக்குது இந்த மாதிரி. ஸோ யூ வில் ஹேவ் யுவர் ரிவர்ஸ், இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கலில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி. இதை நம்ம கட் ஆஃப் வோல்டேஜ்னு சொல்லுவோம். கட் ஆஃப் வோல்டேஜ், கட் ஆஃப் வோல்டேஜ். அஃப்கோர்ஸ் இது எனக்கு வந்து வோல்டேஜ், இது வந்து எனக்கு கரண்ட் மைக்ரோ ஆம்பியரில் இருக்கும். சரியா? சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் நமக்கு வந்து 25 வோல்டேஜ் அண்ட் தென் 35 வோல்டேஜ்னு இருக்கும். ஜெர்மானியமுக்கு 25, சிலிக்கானுக்கு 35 வோல்டேஜ் என்னுடைய கட் ஆஃப் வோல்டேஜ் இந்த இடத்துல வந்து இருக்கும். 25, 35 ஃபார் சிலிக்கான், ஃபார் ஜெர்மானியம். சரியா? ஸோ இது எல்லாம் நமக்கு வந்து இந்த ரிவர்ஸ் பயஸில் நம்ம பார்க்குறோம். அடுத்து அவ்வளோதாங்க இதனுடைய அப்ளிகேஷன்ஸை நம்ம பேச போகிறோம், விச் இஸ் யுவர் ரெக்டிஃபையர். ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக ரெக்டிஃபையர் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். நம்மளுடைய வீட்டில் இருந்து ஆஃபீஸஸ், ஸ்கூல்ஸு எல்லா இடத்துலையும் இந்த ரெக்டிஃபையர் வந்து நம்ம கம்பல்சரி பார்க்கலாம். பட் ஆனால் சர்க்கியூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால யூ கேனாட் சி டைரக்ட்லி, பட் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த ரெக்டிஃபையருடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஏசி சோர்ஸ் இல்லையா, என்னுடைய ஏசி சோர்ஸை டிசி சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இதனுடைய முக்கியமான வேலை. என்னுடைய ஏசி சோர்ஸை டிசி சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த ரெக்டிஃபையருடைய முக்கியமான ரோல். எப்படி? ஏசி டு டிசி, ஏசி டு டிசி. இது எங்கே சார் நம்ம பார்க்குறோம்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் ஆகட்டும், மொபைல் ஃபோன் சார்ஜர் அடாப்டர் இருக்குது பாருங்கள். நீங்கள் ப்ளக் பண்ணுறது என்னவோ 220 வோல்டேஜ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சாப்டர் 7ல் படிச்சிருப்பீங்க. அதை ஒன் ஷாட் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 220 வோல்டேஜ் நமக்கு இந்த மொபைல் ஃபோனில் 220 தேவைப்படுது இல்லை, வெறும் 5-10 வோல்டேஜ் தான். அப்போது அதை நான் என்ன பண்ணுறேன், ஸ்டெப் டவுன் பண்ணுறேன். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெக்டிஃபையர் சர்க்கியூட் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரி ஏசியை எதையெல்லாம் நம்ம டிசியை மாற்றுறோமோ அதெல்லாம் நமக்கு ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய மொபைல் ஃபோன் சார்ஜ் போடும்போது என்னுடைய ஏசி டிசியை கன்வெர்ட் பண்ணுறோம், அங்கே ரெக்டிஃபையர் இருக்குது. லேப்டாப்பை சார்ஜ் பண்ணும்போது ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணிடுறோம், அங்கே ரெக்டிஃபையர் இருக்குது. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன், உங்களுடைய ஏர்பாட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுறது தான். அந்த இடத்துல நம்ம இந்த ரெக்டிஃபையரை பயன்படுத்துகிறோம். பேட்ரி வர்றது எல்லாமே அப்படி வச்சுக்கோங்களேன், பேட்ரி வர்றது எல்லாமே ஏசி டு டிசி தான். இது எல்லாம் நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டட் இந்த ரெக்டிஃபையர். அப்போ ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெக்டிஃபையர் இருக்குது. அப்போ டிசியை ஏசியை கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம் யோசித்து இதுக்கான பதிலை சொல்லுங்கள். டிசி சோர்ஸை ஏசி சோர்ஸை கன்வெர்ட் பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் பதில் சொல்கிறீங்கன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். டிசியை ஏசியை கன்வெர்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த டிசி சோர்ஸை ஏசியை கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது பேட்டரியில் இருக்கிறத நம்ம ஏசியை கன்வெர்ட் பண்ணுவோம். இது எங்கே சார் பயன்படுத்துகிறோம்? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய, இல்லை நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய இன்வெர்ட்டர். அந்த இன்வெர்ட்டர் என்ன பண்ணும், பேட்டரியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். கரண்ட் எப்போ போகுதோ அது பேட்டரியில் இருந்து உங்களுடைய டேபிள் ஃபேனோ இல்லை இந்த ஃபேனோ, இந்த மாதிரி சீலிங்கில் இருக்கிற லைட்டோ, டியூப் லைட்டோ, சம்டைம்ஸ் ரொம்ப ஹெவியாக இருந்தானா ஏசி ரன் பண்ணுறதுக்கும் நம்ம இன்வெர்ட்டரை பயன்படுத்துகிறோம். அப்போ இன்வெர்ட்டர் என்னது, ஒரு டிசியை ஏசியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இன்வெர்ட்டர். அப்போ ஏசி டு டிசி ரெக்டிஃபையர் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த கேமரா ஓடுது பாருங்கள், இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ரெக்டிஃபையர் நம்ம பயன்படுத்துகிறோம். பிகாஸ் எனக்கு ஏசி சோர்ஸை டிசி சோர்ஸை நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். பேட்டரி சார்ஜு இருக்குது, டிசியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தான் ரெக்டிஃபையர்ப்பா. அப்போ இதில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், இன்னொன்று ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். இப்போ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு
முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா I'll draw the diagram here. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமை வரையும்போது ரொம்ப தெளிவாக வரைஞ்சிக்கணும், சரியா? ஃபஸ்ட்டு I'll draw the transformer, அதுக்கப்புறம் இதை நான் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா இது போர்டு எக்ஸாமில் எங்களுக்கு கரெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது. டயக்ராமை கரெக்டாக வரையணும், சரியா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏசி சோர்ஸ் கொடுக்குறீங்க. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய சிம்பிள், ஓகே? டிரான்ஸ்ஃபார்மருடைய சிம்பிள் இது தான். டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அப்போ ஒரு டயோடு இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே லோடு கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. RL அப்படின்னு போட்டுக்கோங்க, சரியா? இது வந்து எனக்கு பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ், இது டயோடு, அவ்வளோதான். டயோடு எழுதிக்கும். இந்த ஹோல் செட்டப்பை டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எழுதிக்கணும், கம்பல்சரி எழுதணும் இதெல்லாம். டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ என்ன ஆகுது, இந்த ஏசி சோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் இட் இஸ் ஆல்டர்னேட்டிங். சாப்டர் 7ல் படிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாசிட்டிவ், செகண்ட் ஆஃப் வந்து நெகட்டிவ், கிரஸ்ட் ட்ரஃப் இல்லையா? அப்போ என்னுடைய ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்னு பேசும்போது எனக்கு இங்கே வந்து பாசிட்டிவ், இங்கே வந்து நெகட்டிவ்னு இருக்கும். அங்கே வந்து பாசிட்டிவ், இங்கே வந்து எனக்கு நெகட்டிவ்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ஹாஃபில் இது பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ். அப்போ நான் இது அப்படி எழுத, இந்த டயக்ராமுக்கு 1 மார்க், இது இன்க்ளூடிங் கிராஃப் நான் சொல்லிடுறேன். அப்போ என்னுடைய பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் இதையே நீங்கள் எழுதலாம் தாராளமாக, ரைட்? பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் என்னுடைய டயோடு அது ஒன்று தான், ஒரே ஒரு டயோடு தான் இருக்குது. ஸோ அதனால் டயோடுன்னு எழுதிக்கோங்க. டயோடு கண்டக்ட்ஸ், ரைட்? ஜஸ்ட் ரைட், இட் இஸ் ஃபார்வர்டு பயஸ். இப்போ டயோடு வந்து ஃபார்வர்ட் பயஸில் இருக்குது. இப்போ ரிவர்ஸ் பயஸ், அதாவது இது வந்து எனக்கு செகண்ட் ஹாஃபில் இது நெகட்டிவ், இது பாசிட்டிவாக மாறிடும். இப்போ பாருங்கள், நெகட்டிவ் டு பாசிட்டிவ், பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போ டியூரிங் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் டயோடு வந்து do not conduct, I repeat, do not conduct because it is reverse bias. அப்போ இதில் மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு எழுதிக்கோங்க, இங்கே மில்லி ஆம்பியர் அப்படின்னு எழுதிக்கோங்க, முடிஞ்சு போச்சு இந்த ஆன்சர். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் என்ன நடக்குது, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் என்ன நடக்குது. ரெக்டிஃபயர்ன்றது ஏசி டு டிசி, ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் இல்லை ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் கேட்டால் ரெக்டிஃபயரை பற்றி கம்பல்சரி நீங்கள் எழுதி ஆகணும். எழுதலை சார் அப்படின்னா மார்க்கு போயிடும். கேட்கவே இல்லை சார், மார்க்கு போயிடும். யூ ஹாவ் டு ரைட் கம்பல்சரியாக, சரியா? அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஏசி டு டிசி ரொம்ப சிம்பிளாக அழகாக முடிஞ்சதில்ல, முடிஞ்சதா? ஃபார்வர்ட் பயஸ் அண்ட் ரிவர்ஸ் பயஸ், கண்டக்டர் டு நாட் கண்டக்ட். இப்போ இதுக்கு ஒரு கிராஃப் இருக்குப்பா, அந்த கிராஃபையும் கொஞ்சம் தெளிவாக வரைஞ்சிக்கணும். இது நான் வரைஞ்சதுனால ஐ வில் மேக் இட் கொஞ்சம் சின்னதாக, யூ ஜஸ்ட் மேக் இட் பிக்காக. பாருங்க, இந்த லைனை ஃபஸ்ட்டு வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு என்னுடைய ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும் அது கண்டக்ட் ஆகுது, செகண்ட் ஹாஃபில் டு நாட் கண்டக்ட், ரிவர்ஸ் பயஸ். அப்போ இப்படி நல்ல, அடுத்து கண்டக்ட் ஆகுது, அடுத்து இல்லை, அடுத்து கண்டக்ட், இப்படி. அப்போ இதில் எது என்னது எக்ஸ் ஆக்சிஸ், என்னது ஒய் ஆக்சிஸ், அதெல்லாம் எழுதிக்கணும். ஐ அண்ட் தென் வி, சரியா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும், ஓகேவா? தெளிவாக நீங்கள் வந்து அதை பார்த்துக்கணும். என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ் என்ன, ஒய் ஆக்சிஸ் என்ன. இது வந்து டயோடு 1 வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் கண்டக்ட் ஆகுது, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் கண்டக்ட் ஆகலை. யூ ஷுட் ரெப்ரசன்ட். அப்போ இது சேர்த்து நமக்கு வந்து என்னது 1.5 மார்க் வந்துடுச்சு. இதுக்கு 1, இதுக்கு 1 அரை, 1.5 ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து 1.5, சாரி அரை முடிஞ்சு 2.5 மார்க் முடிஞ்சு போச்சு. ரெக்டிஃபயருக்கு 1/2 மார்க், 3 மார்க் முடிஞ்சதா? இதை மட்டும் எழுதுங்க சார். புக்கில் பெரிய பெரிய தியரியில் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம், அதுக்கு மார்க் கிடையாது. ஸோ கீப் இன் மைண்ட். அடுத்து we are moving to full wave rectifier. full wave rectifier அதே மாதிரி என்னுடைய டிரான்ஸ்ஃபார்மர் அதை எழுதணும், டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எழுதணும், டிரான்ஸ்ஃபார்மர், ஓகேவா? இதை வந்து நம்ம ஏசி சோர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா 2 டயோடு இருக்கும் கண்ணா. இந்த இடத்துல நமக்கு 2 டயோடு இருக்குது, 2 டயோடு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர். நான் லோடு வந்து இங்கே கொடுத்துருக்கேன், RL. இப்படியும் எழுதலாம், டயக்ராம் கரெக்டு தான். சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் D1 அண்ட் தென் இது D2. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஹாஃபில் இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ். பாருங்கள், நெகட்டிவ் பாசிட்டிவ், பாரு, நெகட்டிவ் பாசிட்டிவ் ரிவர்ஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிவர்ஸ். அப்போ இது ரிவர்ஸ் பயஸ் ஆகிடுச்சு. இது பாரு, பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ். அப்போ இது என்னடிச்சு ஃபார்வர்ட் பயஸாக மாறிடுச்சு.
இது ஃபர்ஸ்ட் ஹாஃப். அப்போ அதை அப்படியே எழுத போறீங்க. டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் D1 கண்டக்ட் ஆகுது, which is your forward bias. அப்போ எனக்கு கரண்ட் வந்து மில்லி ஆம்பியர். D2 என்ன ஆகுது? do not conduct, which is your reverse bias, which is மைக்ரோ ஆம்பியர். அவ்வளோதான், அவ்வளோதான், முடிஞ்சதா? ரைட். அடுத்து என்னுடைய நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளை பார்க்க போகிறேன். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் இப்போ இது நெகட்டிவாக மாறிடும், இது பாசிட்டிவாக மாறிடுது. அப்போ பாருங்கள், நெகட்டிவ் இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் அது நெகட்டிவ், ரிவர்ஸ் பைஸ். இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். அப்போ இந்த இடத்துல இது இப்போ ஃபார்வர்ட் பயஸ் ஆகும், இது இப்போ ரிவர்ஸ் பயஸாக மாறிடுச்சு. அப்போ இதை அப்படியே எழுத போகிறீங்க. என்னுடைய டியூரிங் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் D1 do not conduct, D1 do not conduct, D2 conducts. அப்போ இது மில்லி ஆம்பியர் ஃபார்வர்ட் பயஸ், இது மைக்ரோ ஆம்பியர். you are going to say this is reverse bias. இது எல்லாம் எழுந்தாவே உங்களுக்கு ஃபுல் மார்க் போர்டு எக்ஸாமில் கொடுத்துருவாங்க. நீங்கள் யோசிக்கிறது தேவையில்லை, பயப்படவே தேவையில்லை. இதை நமக்கு முக்கியம். ரெக்டிஃபயர் இந்த இடத்துல எழுத போகிறீங்க, இந்த டயக்ராம் வரையிலே இந்த கீ பாயிண்ட்ஸும் எழுத போகிறீங்க. ப்ளஸ் இதுக்கான கிராஃப் கம்பல்சரி வரையணும். இதுக்கான கிராஃப் ஐ வில் ட்ரை டு யூஸ் ஹியர். இதுக்கான கிராஃபை பாருங்கள், இந்த மாதிரி எழுதிடுறீங்க. ஓகே, பாருங்கள், டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் டயோடு 1 கண்டக்ட் ஆயிடுச்சு, ரைட். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் டயோடு 2 கண்டக்ட் ஆயிடுச்சு. இது டயோடு 1, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் டயோடு 2, மறுபடியும் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் டயோடு 1, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் டயோடு 2, முடிஞ்சு போச்சு. அப்போ எக்ஸ் ஆக்சஸ் என்ன, ஒய் ஆக்சஸ் என்ன, மேக் இட் ஃபினிஷ். சரியா? ஸோ இதுதான் நமக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான டயக்ராம். அடுத்து நமக்கு வந்து இந்த ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ரெக்டிஃபயரில் அதில் நமக்கு இப்படி மேலே இப்படி ஒரு டயக்ராம் இருக்கும், இந்த மேலே மட்டும் இப்படி இருக்கும். ஸோ அதையும் வந்து ரெக்டிஃபயரை வச்சு யூ ஹாவ் டு ரெப்ரசன்ட். சரியா? ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த செமிகண்டக்டரில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ். இப்போ வரைக்கும் சார் நான் இப்போ கடைசி வரைக்கும் பார்த்துட்ருக்கேனே சார் அப்படின்னு இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அடுத்து என்ன சாப்டர் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் போட்டிருந்தோம், எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதுக்கப்புறம் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், ரே ஆப்டிக்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஆட்டம்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கோம், செமிகண்டக்டரை போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன சாப்டர் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அடுத்த சாப்டர்ஸுக்கான ஒன் ஷாட் வந்து நான் ரெடி பண்ணிடுறேன். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் with a smile.